ரைட். ஸோ அப்ப நாம இப்ப 2016ஆம் ஆண்டு வந்த வினாக்களை வந்து பார்ப்போம்னே. ஸோ இப்ப ஐசிடி பற்றிய தேசிய பல்கலைக்கழகம் தொலைதூர கற்கை நெறிகளை நடாத்துகிறது. சரி, இப்ப அந்த பல்கலைக்கழகத்தினுடைய பெயரை வந்து சுருக்கமா NUICDன்னு சொல்றாங்க. அவங்க வந்து இந்த தொலைதூர கற்கை நெறிகளை வந்து என்ன செய்யறாங்க, நடாத்துகிறார்களாம். NUICD மாணவர்கள் தொடரா கணிப்பீடுகள் மூலம் தொடர்ச்சியாக மதிப்பிடப்படுகிறார்கள். NUICD மாணவர்கள் கணிப்பீடுகளை பதிவிறக்கம் அந்த டவுன்லோட் பண்ணி எடுக்காங்களாம். பதிவிறக்கம் செய்யவும் விடைத்தாள்களை பதிவேற்றம் செய்யவும் நெட் அசைன் கவனிச்சுக்கொள்ளுங்க. நெட் அசைன் எனும் ஒரு தொடரா கணிப்பீட்டு முகாமைத்துவ முறைமையை பயன்படுத்துகிறார்கள். அப்ப இதுலயே உங்களுக்கு வசனங்களையே கண்டுபிடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அவங்க பயன்படுத்தக்கூடிய அந்த ஆன்லைன்ல வந்து அவங்களுடைய கல்விகளை வந்து தொடருவதற்கு அவங்க பயன்படுத்தக்கூடிய முறைமை, அந்த ஆன்லைன் சாஃப்ட்வேர் வந்து என்னன்னு சொன்னால் நெட் அசைன் என்கிறத அவங்களுடைய ஆன்லைன் சாஃப்ட்வேர். அதுலதான் அவங்க என்ன செய்யறாங்க, டவுன்லோட் பண்றாங்க, அதுலதான் அவங்க அப்லோட் பண்றாங்க. சரியா? இப்ப கணிப்பீட்டு முகாமைத்துவ முறைமை என்ன செய்யறாங்க, முறைமைங்கிற சொல் பயன்படுத்துகிறார்கள். இனி பரீட்சகர்கள் கணிப்பீடுகளை பதிவேற்றம் செய்யவும் விடைத்தாள்களை பதிவிறக்கவும் நெட் அசைனை பயன்படுத்துகிறார்கள். அப்ப பரீட்சகர்கள் இருக்காங்க. அந்த பரீட்சகர்கள் தான் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அவங்க வந்து விடைத்தாள்களை வந்து விடைத்தாள்களை வந்து டவுன்லோட் பண்ணி எடுக்காங்க. அதே நேரம் வந்து கணிப்பீடுகளை வந்து பதிவேற்றம் செய்யறாங்க. இந்த மாதிரியான வேலைகள் நடக்குது. அதுக்கும் வந்து அந்த நெட் அசைன் சொல்லக்கூடிய அந்த சாஃப்ட்வேர் தான் அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா பயன்படுத்துறாங்க. இனி விடைத்தாள்கள் மதிப்பிட்ட பின்பு அவற்றின் புள்ளிகளை பரீட்சகர்கள் நெட் அசைன் என்ன செய்யறாங்கன்னா உள்ளீடு செய்யறார்கள். இந்த விடைத்தாள்களை அவங்க பார்த்ததுக்கு பிறகு அதுக்கான புள்ளி மார்க்ஸ், அந்த மார்க்ஸ் என்ன செய்யறாங்கன்னா இந்த நெட் அசைனுக்குள்ள வந்து உள்ளீடு செய்யறார்கள். மாணவர்கள் நெட் அசைனால் நிச்சயிக்கப்பட்ட தரங்களை மட்டுமே பார்வையிட முடியும். ஏன்னா ஆசிரியர்கள் வந்து என்ன செய்யறாங்கன்னு கேட்டா அந்த புள்ளிகளை வந்து அவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டா இன்புட் பண்றாங்க. ஆனா மாணவர்களால புள்ளிகளை பார்க்க முடியாது. அந்த புள்ளிகளுக்கு நிகரான அந்த தரம், அந்த கிரேட்டை தான் என்ன செய்ய முடியும்னா பார்க்க முடியும். அதுலயும் அவங்களோட A கிரேட் B கிரேட்னு சொல்லி அந்த கிரேட்டை தான் அவங்களால பார்வையிட முடியும். இனி நெட் அசைனை பயன்படுத்த இந்த பரீட்சகர்களும் மாணவர்களும் உறுதிப்படுத்தப்பட்ட விவரங்களை முறைமைக்கு வழங்க வேண்டும். ஏண்டா இந்த நெட் அசைன் சொல்லக்கூடிய இந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணணும்னு சொன்னா மாணவர்களும் அந்த பரீட்சகர்களும் என்ன சொன்னா தங்களை அந்த உறுதிப்படுத்தப்பட்ட விடயங்கள் இருக்குத்தானே, அந்த விடயங்களை வந்து அந்த நெட் அசைனுக்கு வந்து என்ன செய்யணும்னா அந்த விவரங்களை வழங்கணும். அதாவது நான் தான் அந்த NUICD மாணவன், அதே மாதிரி நான் தான் NUICD-க்குரிய ஒரு பரீட்சகர்னு சொல்லி அந்த உறுதிப்படுத்தப்பட்ட விடயங்களை வந்து என்ன செய்யணும்னு கேட்டா அந்த நெட் அசைனுக்குள்ள வந்து வழங்கக்கூடிய மாதிரி இருக்கும். சோ இப்ப இவங்களுக்கு அந்த உறுதிப்படுத்த தேவையான இந்த விடயங்கள் இருக்குத்தானே, அந்த விவரங்களை வந்து யாரு வழங்குறாருன்னு சொன்னா இந்த NUICD சொல்லக்கூடிய அந்த பல்கலைக்கழகம் இருக்குத்தான், அவங்க தான் மாணவர்களுக்கும் பரீட்சகர்களுக்கும் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அந்த உறுதிப்படுத்துவதற்கு தேவையான விவரங்களை வந்து அந்த NUICD அந்த பல்கலைக்கழகம் தான் வழங்குது. கற்பனை பண்ணிக்கொள்ளுங்க, NUICD சொல்லக்கூடிய அந்த பல்கலைக்கழகம் இருக்குத்தானே, அவங்க வந்து நான் ஒரு மாணவன் சொன்னா எனக்கு வந்து ஒரு உறுதிப்படுத்துவதற்கு தேவையான விவரங்களை எனக்கு தாராங்க. எனக்கு தந்த உடனே இப்ப நான் என்ன செய்யணும் கேட்டா நெட் அசைன்ஸ்ல வந்து அந்த விவரங்களை வந்து இன்புட் உள்ளீடு செய்வதன் மூலம் அப்ப நான் வந்து அதுல என்ன செய்யலாம், பதிவு செய்யக்கூடிய மாதிரி அந்த நெட் அசைன்ஸ்ல வந்து நான் பதிவு செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். சரியா? சோ அப்ப இந்த பந்திக்கான தரப்பட்ட இந்த பந்திக்கான நீங்க என்ன செய்ய ஒரு கண்டெக்ஸ்ட் டயக்ராம வந்து தெளிவா வரையக்கூடிய மாதிரி இருக்கும். ரைட்? முதலாவது நீங்க கண்டுபிடிச்சிட்டு இப்ப நாம என்னன்னு கேட்டா இதனுடைய முறைமை வந்து என்னன்னு சொன்னா நெட் அசைன் சொல்லதான் இதனுடைய முறைமையாக இருக்கும். அப்ப முறைமைங்கிற ஒன்று நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னு சொன்னா இதுக்கு பிறகு வரக்கூடிய மாணவர்களாக இருக்கலாம், பரீட்சகர்களாக இருக்கலாம், அல்லது NUICD சொல்லக்கூடிய விடயங்கள் எல்லாம் என்னவா வரப்போது கேட்டா ஒரு வெளியக உள்பொருளாக வரும். அது மாணவர் இருக்கலாம், பரீட்சகர் இருக்கலாம், அதே மாதிரி NUICD இவங்களெல்லாம் யாருன்னு சொன்னா வெளியக உள்பொருளாக இருக்கும். இப்ப இவங்களுக்கு இடையில தரவுகள் வந்து எவ்வாறு அந்த தரவு பாய்ச்சல் நடைபெறுகிறது சொல்லி நாம என்ன செய்யணும் குறித்து காட்டலாம்.
ஸோ அதுக்கு நாம எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணோம்னு கேட்டா இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணோம். அதாவது NUICT மாணவர்கள் கணிப்பீடுகளை பதிவிறக்கம் பாருங்க டவுன்லோட் செய்யறாங்க. டவுன்லோட் செய்யறது என்ன அர்த்தம்? டவுன்லோட் செய்யவும் விடைத்தாள்களை பதிவேற்றம் செய்யறோம். அப்ப நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. இந்த மாணவர்கள் வந்து இந்த நெட் அசைன் என்று சொல்லக்கூடிய டவுன்லோட் பண்றதுக்கும் அப்லோட் பண்றதுக்கும் இந்த நெட் அசைன் என்று சொல்லக்கூடிய அந்த சாஃப்ட்வேர் தானே பயன்படுத்துறாங்க. மாணவர்கள் இதுல என்ன செய்யறான்னு கேட்டா டவுன்லோட் பண்றாங்களா? அது என்னது டவுன்லோட் பண்றாங்கன்னு நம்ம குறிச்சு காட்டலாம். ஸோ அதே நேரம் மாணவர்கள் வந்து அப்லோட் பண்றாங்கன்னா அப்ப அப்லோட் பண்றேன்னு நம்ம இப்படி குறிச்சு காட்டணும். டவுன்லோட் பண்ணாத நெட் அசைன்ஸ்ல இருந்து டவுன்லோட் பண்றேன்னு அங்கிருந்து ஏதோ டாக்குமெண்ட்ஸ் மாணவர்களுக்கு கிடைக்குது. அப்லோட் பண்றேன்னா என்ன அர்த்தம்? மாணவர்கள்ட்ட இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் வந்து என்ன செய்யறாங்கன்னா அவங்க அப்லோட் பண்றாங்க. ரைட்? இதை நாம என்ன செய்யணும்னு சொன்னா தெளிவா வந்து நாம அதை குறிச்சு காட்டணும். ஸோ அப்ப நாம என்ன செய்யலாம்னு கேட்டா இப்ப நெட் அசைன்ல இருந்து மாணவர்களுக்கு என்ன போகுதுன்னா கணிப்பீடுகள். அப்ப மாணவர்கள் வந்து என்ன செய்யறாங்க? அவங்களுடைய கணிப்பீடுகள் அந்த அசைன்மெண்ட்ஸை வந்து என்ன செய்யறாங்கன்னு கேட்டா டவுன்லோட் பண்ணி எடுக்காங்க. அதே நேரம் அவங்க எதை அப்லோட் பண்றாங்கன்னு கேட்டா விடைத்தாள்கள். இந்த விடைத்தாள்கள் இருக்குதான், இந்த விடை எழுதின தாள்கள் இருக்குதான், அந்த விடைத்தாள்களை வந்து ஒவ்வொன்றா அவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டா நெட் அசைன்ஸ்ல வந்து அப்லோட் பண்றாங்க. அதை ஏற்றுமதி செய்யறாங்க. அதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த இடத்துல இருந்து பாருங்க, இப்ப நெட் அசைன் என்னும் தொடரா கணிப்பீட்டு முகாமைத்துவ முறையை பயன்படுத்துறார்கள். இப்ப அடுத்த பாருங்க, பரீட்சகர்கள் வந்து கணிப்பீடுகளை வந்து பதிவேற்றம் செய்யவும் விடைத்தாள்களை பதிவிறக்கம் செய்யவும் நெட் அசைன் பயன்படுத்துறாங்க. இப்ப பரீட்சகர்கள் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா கணிப்பீடுகளை வந்து என்ன செய்யறாங்க? நெட் அசைன்ஸ்ல வந்து அப்லோட் பண்றாங்க. அதே நேரம் பரீட்சகர்கள் விடைத்தாள்கள் இருக்குது, அந்த விடை எழுதின பேப்பர்ஸ் வந்து என்ன செய்யறாங்க? அதை டவுன்லோட் பண்ணி எடுக்காங்க. ரைட்? அப்ப நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. அப்ப எப்படி நடக்குதுன்னு இந்த சம்பவம் வந்து நான் இதை வந்து உங்களுக்கு அதை கொஞ்சம் குறிச்சு காட்டுறேன். ஸோ அப்ப பரீட்சகர்கள் வந்து என்ன செய்யறாங்க? கணிப்பீடுகளை வந்து அப்லோட் பண்றாங்க. அதே நேரம் பரீட்சகர்கள் வந்து என்ன செய்யறாங்க? விடைத்தாள்களை வந்து டவுன்லோட் பண்றாங்க. அப்ப இதை நீங்க எப்படி எடுக்கலாம்னு கேட்டா பரீட்சகர்கள் வந்து நெட் அசைன் சொல்லக்கூடிய இந்த சாஃப்ட்வேர் இருக்கு தானே, இந்த சாஃப்ட்வேர்ல என்ன செய்யறாங்க? கணிப்பீடுகளை வந்து அப்லோட் பண்றாங்க. மாணவர்கள் வந்து என்னென்ன மாதிரியான அந்த கணிப்பீடு செய்யணும் இந்த விடயங்களை வந்து அப்லோட் பண்றாங்க. அப்ப பரீட்சகர்கள் அப்லோட் பண்ண விடயங்களை மாணவர்கள் என்ன செய்வாங்க? அதை டவுன்லோட் பண்ணி எடுப்பாங்க. மாணவர்கள் டவுன்லோட் பண்ணி அதுக்கு அந்த அவங்க அந்த அசைன்மெண்ட் அந்த கணிப்பீடுகளுக்கு தேவையான விடைகளை எழுதி மாணவர்கள் வந்து என்ன செய்வாங்க? விடைகளை எல்லாம் எழுதி அதை வந்து நெட் அசைன்ல வந்து அப்லோட் பண்ணுவாங்க. மாணவர்கள் அப்லோட் பண்ணக்கூடிய அந்த விடைத்தாள்களை வந்து என்ன செய்வாங்க? பரீட்சகர்கள் வந்து விடைத்தாள்களை டவுன்லோட் பண்ணி எடுப்பாங்க. டவுன்லோட் பண்ணி எடுத்து அந்த மாணவர்களுடைய விடைத்தாள்களை பார்த்து இனி அந்த விடைத்தாள்களுக்கான மார்க்ஸ் புள்ளிகளை வந்து என்ன செய்வாங்கன்னு கேட்டா மறுபடியும் நெட் அசைன்ஸ்ல வந்து அப்லோட் பண்ணுவாங்க. மாணவர்களை விடைத்தாள்களை வந்து சரி பார்த்து அதுக்கான புள்ளிகளை வந்து என்ன செய்யணும்னு கேட்டா நெட் அசைன்ல அப்லோட் பண்ணணும். மாணவர்கள் வந்து புள்ளிகளை வந்து நேரடியா பார்க்கலாம்னு அப்ப அந்த மாணவர்களுடைய புள்ளிக்கான தரம் கிரேட்டர் தான் இவங்க என்ன செய்யலாம்னு கேட்டா பார்வையிடக்கூடிய மாதிரி இருக்கும். இப்ப நாம இதை இன்னும் கொஞ்சம் தெளிவா நாம செய்து பார்ப்போம். எப்படின்னு சொன்னா இப்ப பரீட்சகர்கள் என்ன செய்யறாங்க? மாணவர்களுடைய விடைத்தாள்களை பார்த்த உடனே அதற்கான புள்ளிய வந்து அப்படியே என்ன செய்யறாங்க? அப்லோட் பண்ணுவாங்க. மாணவர்கள் வந்து என்ன செய்ய முடியாது? புள்ளிகளை நேரடியா பார்க்க முடியாதுங்கிறதுக்காக அந்த புள்ளிகளுக்கான தரம் அந்த கிரேட்டை வந்து என்ன செய்யலாம்னு சொன்னா மாணவர்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அதைத்தான் அவங்க இந்த இடத்துல குறிச்சிருக்காங்க பாருங்க. எப்படின்னு சொல்லி விடைத்தாள்கள் பாருங்க, இந்த விடைத்தாள்கள் மதிப்பிட்ட பின்பு அவற்றின் புள்ளிகளை பரீட்சகர்கள் என்ன செய்யறாங்க? நெட் அசைனுள் உள்ளிடுவார்கள். மாணவர்கள் நெட் அசைனினால் நிச்சயிக்கப்பட்ட தரங்களை மட்டும்தான் அவங்களை என்ன செய்ய முடியும்னா பார்க்க முடியும்னா புள்ளிகளை வந்து பார்க்க முடியாது. இப்ப அடுத்து என்ன சொல்றாங்கன்னு சொன்னா இப்ப நெட் அசைனை பயன்படுத்த பரீட்சகர்களும் மாணவர்களும் என்ன செய்யணும்னா உறுதிப்படுத்தப்பட்ட விவரங்களை முறைமைக்கு வழங்கணும். அப்ப இந்த மாணவர்கள் இருக்காங்க, மாணவர்கள் வந்து என்ன செய்யணும்னா அவங்க வந்து உறுதிப்படுத்தப்பட்ட விடயங்களை வந்து நெட் அசைனுக்கு வழங்கணும். அதே நேரம் பரீட்சகர்களும் வந்து அவங்களுடைய உறுதிப்படுத்தப்பட்ட விடயங்கள் என்ன செய்யணும்? நெட் அசைனுக்கு வழங்கணும். ஆனா இன்னொரு விடயம் செய்யப்பட்டிருக்கணும்னு சொன்னா இந்த உறுதிப்படுத்துறதுக்கு தேவையான விவரங்கள் வந்து யாரு வழங்குவாங்கன்னு சொன்னா NUICT
இதனால் மாணவர்களுக்கும் பரிசீலர்களுக்கும் வழங்கப்படும். அந்த NUICT இருக்குத்தானே, இந்த NUICT இங்க பாருங்க. அப்ப இந்த இடத்துல இவங்க தான் என்ன செய்வாங்கன்னா அந்த உறுதிப்படுத்துவதற்கு தேவையான விடயங்களை மாணவர்களுக்கும் வழங்குவாங்க. அதே நேரம் பரீட்சகர்களுக்கும் உறுதிப்படுத்த தேவையான விடயங்களை வழங்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்ப மாணவர்களுக்கு அவர்களுடைய உறுதிப்படுத்த தேவையான விவரங்கள் கிடைச்சிட்டுன்னு சொன்னா அதை என்ன செய்வாங்க, நெட் அசைன்ல அதை அப்லோட் பண்ணுவாங்க. பரீட்சகர்களுக்கும் அவருக்கு உறுதிப்படுத்த தேவையான விடயங்கள் கிடைச்சிட்டுன்னு சொன்னா அதையும் என்ன செய்வாங்க, அவங்க நெட் அசைன்ல அப்லோட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். இதை நாம குறிச்சு காட்டணும்னு சொன்னா எப்படி இருக்கும்னு சொன்னா, NUICT இருக்குதானே, அவங்க என்ன செய்யறாங்க, அந்த உறுதிப்படுத்தல் விவரம் பரீட்சகர்கள் அவர்களை உறுதிப்படுத்துறதுக்கு தேவையான விடயங்களை பரீட்சகர்களுக்கு அனுப்பி வைக்குது. மாணவர்களை உறுதிப்படுத்த தேவையான விவரங்களை மாணவர்களுக்கு வழங்குது. அப்ப நல்லா ஞாபகம் வச்சு கொள்ளக்கூடிய விடயம் என்னன்னு சொன்னா, ஒரு எக்ஸ்டர்னல் என்டிட்டி இன்னொரு எக்ஸ்டர்னல் என்டிட்டியோட கனெக்ட் ஆக போல என்ன செய்யணும், புள்ளி புள்ளி கோட்டால நம்ம குறிச்சு காட்டணும். இன்னொரு விடயத்தை நல்லா ஞாபகம் வச்சு கொள்ளணும், முறிகோடுகள் தான் பயன்படுத்தணும், வளைகோடுகளை நீங்க என்ன செய்யக்கூடாது, பயன்படுத்தக்கூடாது. அதை ஞாபகத்துல வச்சுக்கொள்ளணும். இப்ப மாணவர்களுக்கும் பரீட்சகர்களுக்கும் உறுதிப்படுத்தப்பட்ட விடயம் கிடைச்சிட்டேன்னு சொன்னா இப்ப அதை என்ன செய்வாங்க, மாணவர்கள் கொண்டு அதை நெட் அசைன்ல அப்லோட் பண்ணுவாங்க. அதே மாதிரி பரீட்சகர்களுக்கும் உறுதிப்படுத்தக்கூடிய விடயம் கிடைச்சிட்டேன்னு சொன்னா அதையும் என்ன செய்வாங்க, அந்த நெட் அசைன்ஸுக்கு அதையும் அப்லோட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். இப்ப இதுதான் நம்ம என்ன செய்வோம், இந்த குறிப்பிட்ட பந்திக்கான ஒரு கண்டெக்ஸ்ட் டயக்ராமாக இதை நாம கருத முடியும். இப்ப நாம ஏதாச்சும் எடுகோல் எடுத்தோம்னு சொன்னா அதை நாம எப்படி இதுல குறிச்சு காட்டலாம், இந்த கன்செப்டை நம்ம என்ன செய்யணும்னு கேட்டா அடுத்ததான் நம்ம தெளிவா பார்ப்போம். சரியா?